வடநடி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். வரலாற்று சிறப்புமிக்க திருமணப்பாடியில திராவிடர் எழுச்சி நாள் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய திருமானூர் ஒன்றிய தலைவர் சிற்றரசையா அவர்களை, வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பே கோபிநாதன் ஒன்றிய செயலாளர் அவர்களை, இங்கே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய அரியலூர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விடுதலை நீலமேகம் ஐயா அவர்களை, எறும்பை விட சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, சரிங்க மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, பெரியார் உலகத்திற்கு அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக 30 லட்சத்துக்கு மேலே திரட்டி கொடுத்து ஆசிரியனுடைய இதயத்தினுடைய மறுபகத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை ஆசிரியர் தங்கம் சிவமூர்த்தி ஐயா அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் அசோக சக்கரவர்த்தி ஐயா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மாணவர்கள் நெப்போலியன் ரவி, மனோஜ், கனகராஜ், செல்வம், ஆரோக்கியம், நெடுஞ்செழியன், சங்கர், நம்முடைய சுசேகர் ஐயா, அரியலூரில் வந்திருக்கக்கூடிய சிவக்கொழுந்து ஐயா, நம்முடைய அரியலூர் ஒன்றிய செயலாளர் செந்தில் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், செந்துறை ஒன்றிய தலைவர் முத்தமிழ் செல்வன், செந்துறை ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மாவட்ட தலைவர் திராவிடர் கழகம் தமிழரசன், இன்னும் நன்றியுரையாற்றக்கூடிய பிரபாகரன் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கிளப்பலூர் அன்பரசன் போன்ற இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் நன்கொடை போட்டு சென்ற போது இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் 200, 300, 100, 50 என அத்தனை பேரும் கொடுத்திருக்கிறீர்கள். கொடுத்து வழங்கி இருக்கக்கூடிய வணிக பெருமக்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற இனிய நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கலைஞர் அவர்களுக்கு 103வது பிறந்த நாள் விழா, அதுவும் திராவிடர் கழகம் நடத்துகிறது. இது ஒன்றும் தேர்தல் காலம் இல்ல, திமுக ஆட்சியிலையும் இல்ல. எதற்கு இந்த திராவிடர் கழகத்திற்கு வேண்டாத வேலை என்று நீங்கள் நினைக்கலாம். எதற்காக இவர்கள் கலைஞரை நினைக்கிறார்கள்? கலைஞர் இஸ் நாட் எ பொலிட்டீஷியன், he is a statesman. மிகப்பெரிய சாதனையாளர். இந்த திராவிட சமுதாயத்தை உயர்த்தி பிடித்த முதலமைச்சராக இருந்திருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர். அதனாலேதான் அவர் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறந்து போனாலும் எவ்வளவு காலமானாலும் அவருக்கு விழா எடுத்து அவர் செய்த சிறப்புகளை எல்லாம் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு சிலர் சொல்வதை போல தெலுங்கர்களோ கன்னடர்களோ இல்லை நண்பர்களே. நம்ம தமிழபாடியில் இருக்கிற வெள்ளாளர், முதலியார், படையாச்சி, உடையார், முத்துராஜா, இங்க இருக்கக்கூடிய பல்லர், பறையர், அருந்ததியர் அத்துணை இனத்தை சார்ந்தவர்களும் தான் திராவிடர்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த ஜென்சி தலைமுறை என சொல்லப்படுகிற தலைமுறைக்கு திராவிடர்கள் என்றால் என்ன என்றால் ஒரு கருத்தியலை சிலர் திணித்து இருக்கிறார்கள். தெலுங்கர்கள் திராவிடர்கள் என்கிற ஒரு கருத்தியலை திணித்திருக்கிறார்கள். இதை நான் முதல்ல விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 1920ல பிரிட்டிஷ் ஜனநாயகர் காலத்துல பள்ளிக்கூடம் தொடங்குற காலத்துல அன்றைக்கெல்லாம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த போது பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்க்கணும்னா ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியலின பிள்ளைகள் 10 பேரை சேர்த்தா தான் அன்னைக்கு நிதி உதவி என்கிற விதியை செய்தது தமிழ்நாடு. நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமில்லை நண்பர்களே, அன்றைக்கு தென்னக ரயில்வே
அந்த நீதி கட்சி ஆட்சியிலே தான் நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இன்றைக்கு பிற்பட்டவர்கள் என சொல்லப்படுகிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இடஒதுக்கீடு வாய்ப்பு இருந்தது. நாம் நுணுக்கமாக கவனிக்கணும். ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்பட்ட பட்டியலினத்தவர்களுக்கு வடநாட்டில எல்லாம் இல்ல. அது நுணுக்கமாக கவனிக்கணும். நாம ஏன் கலைஞரை இன்றைக்கு பாராட்டுகிறோம், அவரை ஏன் நாம் நினைக்கிறோம் என்றால் நண்பர்களே, ஒரு சான்று சொல்றேங்க. நீங்க அன்றைக்கு டிவிஎஸ் பஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 460 பேருந்து அவர் நாட்டுடைமையாக்கினார். அன்னைக்கு போக்குவரத்து துறைன்னு ஒன்னே கிடையாது. தமிழக அரசாங்கத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சரா கலைஞர் இருக்கிறார். அப்போ ஒரு 450 லட்சம் பேருந்துகளை அவர் நாட்டுடைமை ஆகிறார். இன்றைக்கு 25,000 பேருந்துகள், 50,000க்கும் மேற்பட்ட நடத்துனர்கள், ஓட்டுநர்கள், பெரும்பாலும் பட்டியல் இனத்தவர்கள், மிகவும் பிற்பட்டவர்கள், அங்க வேலை செய்கிற தொழிலாளிகள். இன்றைக்கு இந்த அரசுகள் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு. நீங்க ஒரு கேவிடிலயோ ஒரு பிரைவேட் பஸ்லயோ போய் கேட்டீங்கன்னா அந்த முதலாளியால ஓட்ட முடியாது. நாட்டுடைமை ஆக்கியதால், அரசாங்க பேருந்தாக மாறியதால் இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாடு பூரா போகலாம் இன்றைய முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்கிறார். செய்யறாங்கிறது அடுத்தது, அது நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறது அடுத்தது. ஆனால் நண்பர்களே, இந்த பேருந்துகளை நாட்டுடைமையாக்கி ஏழை எளியவர்கள் இன்றைக்கு பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்தவர் கலைஞர். அதனாலே தான் நாம் இன்றைக்கு 103வது பிறந்த நாளை அவருக்கு கொண்டாடுகிறோம். நுட்பமா நாம சிந்திக்கணும். அவர் ஒவ்வொரு திட்டத்தை போடும் போதும் மிக நுணுக்கமாக சிந்தித்து, தந்தை பெரியார் அவர்கள் 1951 பெரிய போராட்டத்தை நடத்தி பிற்படுத்தப்பட்ட மக்கள், இங்க இருக்கிற உடையாரா இருந்தாலும், இங்க இருக்கிற வெள்ளாளரா இருந்தாலும், படையாட்சியா இருந்தாலும், இங்க இருக்கிற முதலியாரா இருந்தாலும், அவங்க எல்லாம் வேலை வாய்ப்புல வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப முக்கிய நண்பர்களே, நானும் வயல்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இடஒதுக்கீடு பத்தி விவசாயிக்கு தேவையில்லை. ஏன்னா என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் நீங்கள் ஒரு அரசு பணிக்கு போகிற போது, நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 30 வருஷம் பேராசிரியரா இருந்திருக்கேன். அதுக்கு முன்னால பள்ளிக்கூடத்தில் 10 வருஷம் ஆசிரியரா இருந்திருக்கேன். நீங்க அரசு அலுவலகங்களுக்கு போகிற போது, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது, தலைமைச் செயலகத்துக்கு போகிற போது, அவன் தானே நம்ம தலைமையை நிர்ணயிக்கிறான். அங்க நம்மால் இருக்கிறானா அதற்கான வாய்ப்பை இவர்கள் மறுக்கிறார்களே. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஐஐடி இருக்கு, என்ஐடி இருக்கு. நீங்க அதே மாதிரி மேத்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் எய்ம்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு ஆண்டுக்கு 5,000 கோடி ரூபாய் நடுவர் அரசு பணம் தருகிறது. மறந்துவிடக் கூடாது. நீங்களும் நானும் காலையில பொம்பளையாளுக்கு 200 ரூபாய் கூலி, ஆம்பளையாளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு காலையில 300-400 கூலியிலே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சு போறோம். அதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் தெரியாது. 10 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டு, அந்த பட்ஜெட்ல இந்த என்ஐடிக்கு, இந்த எய்ம்ஸுக்கு அப்படின்னு 10,000 கோடி 20,000 கோடிய நீட்டா ஒதுக்கிடுறான். அதுல இன்று வரை நீ வெளிவிவகாரத்துறையில ஒரு 180 செயலாளர் இருந்தா 179 பேருமே பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். அக்கவுண்ட் ஜெனரல் ஆபீஸ், நீங்க மத்திய கணக்காயர் அலுவலகம், ராஜா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டை சொன்னேன்னு பிறகு சொன்னான். அவன் அங்க நீங்க அந்த அலுவலகத்துக்கு போய் பாத்தீங்கன்னா இன்று வரை பட்டியல் இனத்தவர்களுக்கு 2 விழுக்காடு கூட இல்ல, 20 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லி 80 வருஷம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா 2 விழுக்காடு இன்னை வரலையே எங்க வரலையே. ஓபிசி இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன், ஆசிரியர் போராடினார். பெரிய அளவுல போராட்டத்தில் நாம எல்லாம் கலந்துட்டோம். 90ல எப்ப காக்கே கல்யாண் கமிஷன் 1954 நேரு போட்டது. 70 விழுக்காடு பேக்வர்ட் கிளாஸுக்கு கொடுக்கணும்னு சொன்னா. ரொம்ப நுட்பமா அங்க இருக்கிற வணிகர்களும் நண்பர்களும் கவனிக்கணும். காக்கே கல்லால்கர் ஒரு பார்ப்பனர். அவர் அந்த அறிக்கை இப்ப புத்தகமா போட்டிருக்காங்க, நெட்ல உங்களுக்கு கிடைக்குது. காக்கே கல்யாண கமிஷன் ரிப்போர்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 70% ஓபிசின்னு சொல்லப்படுகிற பிற்பட்டோருக்கு கொடுக்கணும்னு அறிக்கை கொடுத்தார் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் குட்டியில் கொடுக்க மாட்டேங்கிறான். விபி சிங் தான் உயிர் கொடுத்தார். அப்பதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் விபி சிங் அழைச்சு பாராட்டி, இன்றைக்கும் இந்தியாவிலேயே விபி சிங் அவர்களுக்கு சிலை இருக்கிறது என்றால் தமிழ்நாடு மட்டும்தான் நண்பர்களே. காரணம் என்ன? அவர்தான் அவர் கொண்டு வரும்போது ஆட்சியை கவிழ்த்தார்கள். அத்வானி ஊர்வலம் போய் கவிழ்த்தார்கள். நம்முடைய எதிரிகள் யார் என்பது நம்முடைய கவனத்தில் இருக்கணும். நம்மால் போற போக்குல சொல்லுவான், பாப்போம் பாவங்க இந்த வேலை பார்ப்பான், அவனை போய் ஆயா இந்த திராவிடர் கழகத்துக்காரன் திட்டான். நண்பர்களே, அன்றைக்கு இந்தியா டுடேல பேக்வர்ட் கிளாஸ் மாணவர்களை கொளுத்தி விட்டு பேக்வர்ட் கிளாஸுக்கு எதிராக போராட வச்சான்.
ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் படித்தவர்கள், வரலாற்றை பார்ப்பவர்கள், நாளும் நாளும் பத்திரிகை பார்ப்பவர்கள், இவர்களுக்கு இந்த வரலாறு தெரியும் என்பார்கள். அதனாலேதான் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் இனம் கண்டு கொண்டு இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிற்பட்டோருக்கு நீங்க 2006 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறான். 9 நீதிபதி இடஒதுக்கீடு கொடுத்ததுலாம் போதுங்க, அது என்னங்க தமிழ்நாட்டில் 69, அதெல்லாம் நியாயம் இல்லைங்க அப்படிங்கிறப்ப கலைஞர் அவர்கள் துணை மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அன்றைக்கு இருந்த சோனியா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதுகிறார். இப்படிலாம் இடஒதுக்கீடு வரலாறு எங்க தமிழ் மண்ணில் இருந்துச்சு, நாங்க இப்படிலாம் வந்திருக்கிறோம். நீங்க இந்த 9 பெஞ்சு இல்ல 13 பேர் பெஞ்சு போட்டாலும் பரவாயில்ல, இதை விட்டுவிடக் கூடாது. நண்பர்களே, கலைஞர் ஒரு போராளி, அவர் ஒரு முதலமைச்சர் என்பதை விட அவரே சொல்லுவார், இந்த சமூகத்துல சமத்துவம், இந்த சமூகத்துல சீர்திருத்தம், அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் செல்லுகிற போது அரசியல் பதவி, முதலமைச்சர், அமைச்சர் வாய்ப்பு என்பது இருக்கிறது, அந்த லட்சிய பணியிலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கிற ஒரு வேலை. மற்றபடி நமக்கு லட்சியம் இருக்கிறது, அந்த லட்சியத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆகையினால்தானே நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் அவர்களுடைய அந்த 93வது ஆண்டு மலரில் எழுதுவார், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதே தோற்று போனது, மீண்டும் தோற்றது, ஆனால் வெற்றி பெறுகிறது. 1967 தோத்து போன காங்கிரஸ் ஏன் இன்ன வரையும் ஆட்சிக்கு வர முடியல? 1967 காங்கிரஸ் கட்சி தோற்று போனது. இன்று வரை ஆட்சியை பிடிக்க முடிந்ததா? ஏன் பிடிக்க முடியவில்லை? அங்கே கொள்கை இல்லை, இங்கே கொள்கை இருக்கிறது. சமத்துவங்கிற அந்த கொள்கை, இடஒதுக்கீடு என்கிற கொள்கை, இங்க சமூக சீர்திருத்தம் என்கிற ஒரு கொள்கை இங்கே இருக்கிறது. கொள்கை இருக்கிற காரணத்தினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறுகிறது என்று ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்ன அந்த சிந்தனை இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியமான சிந்தனை. நண்பர்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இங்க இந்த கலைஞருக்கு ஏன் விழா எடுக்கிறார்கள் திராவிட கழகத்துக்காரர்கள்? இவர்கள் தான் தேர்தலில் நிற்காதவர்களாயிற்ற. இங்க இருக்கக்கூடிய சிவமூர்த்திக்கும் இங்க இருக்கக்கூடிய நீலநந்தத்துக்கும் கோபாலகிருஷ்ணனும் என்ன வாரிய தலைவராக போறாரா, மந்திரியாக போறாரா, இல்ல இங்க இருக்கக்கூடிய சிவலிங்க ஐயா ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போறாரா? ஒரு இளவெடுத்ததும் கிடையாது. ஆனாலும் ஏன் போராடுகிறோம்? இது ஒரு சமூக இயக்கம். இந்த சமூக இயக்கம் விளிம்பு நிலை முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் ஏன் கலைஞரை உயர்த்தி பிடிக்கிறது? ஏன் எம்ஜிஆர் பிடிக்கல? ஏன் ஜெயலலிதாவை பிடிக்கல? ஏன் கலைஞரை பிடிக்கிற? நண்பர்களே, ஒரு முறை தினமலருக்கான பேட்டி கேட்கிறான் கலைஞர் கருணாநிதி அவர்களே, உங்களை பற்றி ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ கலைஞர் சொல்லுகிறார், நண்பர்களே, மானமிகு சுயமரியாதைக்காரன். ஒரு வினாடி தான் யோசிக்கல, என்ன சொல்றது? ஒரு வரியில நம்மளை பத்தி சிறந்த முதலமைச்சர்ங்கிறதா, நான் சிறந்த எழுத்தாளர்ங்கிறதா, நான் சிறந்த கடித இலக்கிய ஆசிரியர்ங்கிறதா, நான் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்ங்கிறதா? ஏன் கலைஞருடைய அந்த அறிவை பற்றி, அந்த சிந்தனையை பற்றி பேசணும்னா நாள் கணக்கில் நான் பேசுவேன். நீங்க காலப்பேழையும் கவிதை சாதியும் ஒரு கவிதை நூல். நண்பர்களே, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரைட்டர், ஒரு மானுடவியல் எழுத்தாளர் அப்படியே ஆரம்பிப்பார். எப்படி பூமி தோன்றியது, எப்படி மனிதன் தோன்றினான், எப்படி நேர்ந்தகால் மனிதன் வளர்ந்தான், குரங்கு மனிதனுக்கு எத்தனை, எப்படி இந்த குரங்கு மனிதன் 36 பல்லு இருந்துச்சு, அப்புறம் நேர்ந்தகால் அவன் மாறினப்போ நிமிர்ந்த குரங்காக இருந்த போது எப்படி அவனுக்கு 34 பல்லு இருந்துச்சு, இப்ப எப்படி 32 பல்லு இருக்கு, இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகள் 28 பல்லா குறையும்னு வல்லுநர்கள் சொல்லுவார். அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே நண்பர்களே, அவருடைய ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு வரியிலும் நீங்கள் நுட்பமாக ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அந்த அளவு அவர் ஒரு மிகச்சிறந்த மானுடவியல் எழுத்தாளர். எல்லாரும் அவரை சிறந்த பேச்சாளர், சிறந்த பத்திரிகையாளர், கடித இலக்கிய அறிஞர் இப்படித்தான் பார்ப்பார்கள் நண்பர்கள். ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். மணிமகுடம் ஒரு ரோமானிய நாடகம், அதை மொழிபெயர்த்தவர். அவருடைய சிந்தனை இருக்கிறத நாம் பல பேர் கேட்பாங்க, என்ன எதுக்கியா லெமூரியா தோன்றியது, அந்த மனிதன் முதல் மனிதன் தோன்றினா அங்க இருந்து சிந்து வெளிக்கு போனா, எதுக்கியா லெமூரியான்னு அதுக்கு பேர் வச்சாங்க, என்ன காரணம்? நானும் பல நூல்களை படித்திருக்கிறேன். அதுல அந்த காலப்பேழையும் கவிதை சாவியும் நூல்ல சொல்லுவார் நண்பர்களே, லெமூர் அப்படின்னா ஒரு பேய், அது ரோமாபுரியில ரோம நாட்டுல ராத்திரில தெரிகிற பேய். அது
அந்த காலத்துல ஸ்லேட்டர்னு ஒரு பெரிய மானுடவியல் இருந்தாரு 1870. அவர் தான் இந்த லெமூரியா கோட்பாட்டை முத கொண்டுகிட்டு வந்தவர். அப்போ இந்த குரங்கு பகல்ல போய் சாப்பிடாது, ராத்திரில போய் தான் சாப்பிடும், இறை தேடும் இந்த விலங்கு அப்படின்னு அந்த மானுடவியலாளர்கள் எழுதுகிற போது ஏதாவது நான் பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க ரோமானிய மொழியில அதுக்கு லெமூர்ங்கிற பேய் இருக்கிறதுனால அந்த பேரை வைக்கிறேன். ஆகையினால இது லெமூர். இந்த லெமூர் குரங்கு தோன்றிய காரணத்தினால இது லெமூரியா. என்ன நுட்பமான பார்வை நண்பர்களே, அதை தேடி இவர் நமக்கு எடுத்து தருகிறார். ஒரு படைப்பாளி, இத்தனைக்கும் ஒரு 8வது கூட வெற்றி பெறாத ஒரு மனிதர். விளிம்பு நிலை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2000 குடும்பம் கூட இல்லாத விளிம்பு நிலை, மிகவும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்த வாய்ப்பற்றவராக மாணவர் நேயல் 8வது படிக்கும் போது பத்திரிகை நடத்தி மாணவர் மன்றம் நடத்தி இந்த சமூகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தோன்றிய, அதனால்தான் அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை மனிதர் என்று நான் குறிப்பிட்டேன். நண்பர்களே, இங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய ஒவ்வொரு படைப்பையும் அப்படி தனித்தனியா பேசினா மணிக்கணக்கில் பேசலாம், பேசி மாறாது. தொல்காப்பியம் ஒரு இலக்கணம். கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பல பல்கலைக்கழகங்கள்ல தொல்காப்பியத்தையும் மொழியியலையும் பேசுற ஒரு 2 பேர்ல ஒரு ஆள் நான். அவர் தொல்காப்பிய பூங்கா போட்டோன்னே நான் 2 மாணவர்கள் வச்சு அதுக்கு எம்பில் ஆய்வு பண்ண வச்சேன். அதுல மிக எளிமையாக நீங்க பாரதிதாசனை பத்தி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க, கவிதை எழுதிட்டு ரிக்ஷாக்காரன் கொடுத்து இது புரியுதான்னு கேட்பாராம். அந்த மாதிரி ஒரு மூட்டை தூக்குகிற மனிதனுக்கு, ஒரு சமூகத்தில் வெளிப்புறம் இருக்கிற மனிதனுக்கு அது புரியக்கூடிய வகையில தொல்காப்பியத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தார். அது எளிமைப்படுத்தினார் என்பதற்காக அவருடைய அறிவை நீங்க குறைச்சு பார்த்திடக்கூடாது. 1956 கா. வெள்ளைவாரணர் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் எழுதிய பிறகுதான் இந்த பார்ப்பனர்கள் தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்கிற கொள்கையை மாற்றிக் கொண்டார்கள். அதற்கு முன்னாலே அஷ்டாத்தியாயி, அதற்கு முன்னாலே பாணினியம், இதுல இருந்து வந்தது தமிழ்ங்கிற ஒரு பழைய கொள்கையை மீண்டும் மீண்டும் எழுதினார்கள். 56க்கு பிறகுதான் இந்த சிந்தனை மாறியது. அதற்கான சான்று இந்த நூல் இருக்குது என்று சொல்லி கா. வெள்ளைவாரணருடைய, வெள்ளைவாரணர் பழுத்த சைவர், சைவ சித்தாந்த வரலாறு எழுதியவர், சைவ சாஸ்திரமுடைய வரலாறு எழுதியவர். நான் திருமூலபாடியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க ரொம்ப அருமையா மலபாடியில் மாணிக்கமே என்று சுந்தரலாவே பாடப்பட்ட திருத்தலத்திலிருந்து நான் பாடிட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த பழுத்த சைவ அறிஞராகிய அந்த கா. வெள்ளைவாரணருடைய நூல்கள் இருந்து மேற்கோள் காட்டி அவர் எடுத்து சொல்லுகிற போது நண்பர்களே, நாம் இவருடைய ஆழமான வாசித்தல் அறிவை புரிந்து கொள்கிறோம். இந்த திருமலபாடி பகுதியில உங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே, கண்டராஜ சோதன் சதுர்வேதி மங்கலம் நுட்பமா கவனிக்கணும். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மட்டும்தான் பணம், பள்ளிக்கூடம் நடத்த அறிஞர்களாக இருக்க அவங்க மட்டும்தான் வேதத்தை போதிப்பாங்க. அதுக்குன்னு பெரிய ஏரி, கண்டிராதித்த சோழன் பேரேரி உங்களுக்கு தெரியும். இந்த அசோசியேஷன் ஏரியா இருக்கார், அவங்க ஊரை சுத்தி ஏரியா இருக்கும். அதனாலதான் ஏரினா இளந்தைனா ஏரின்னு அர்த்தம். நம்முடைய சங்க இலக்கியங்கள் ஒரு 20 இடத்துல வருது இளந்தைனா ஏரி ஏரின்னு. அங்க ஒரு கூடம் இருந்ததுனால இறந்த கூடம்பாங்க. அந்த ஏரி, அந்த கண்டிராதித்தனுடைய மனைவி செம்பியன் மாதேவி ரொம்ப சைவத்துல, அப்ப நம்ம பகுதி இருக்கிறத மிகச்சிறந்த சைவர்கள் எல்லாம் வாழ்ந்த, சைவ அறிஞர்கள் வாழ்ந்த பகுதி. ஆனால் இந்த சமூகத்தில் இருக்க 90 விழுக்காடு இருக்கிற மக்களுக்கு அதனால் பயனுண்டா? பேசுவான், நான் ஆண்ட சாதி பெண்ட சாதின்னு பேசுவான். நுட்பமா கவனிக்கணும். ஏன் எங்க ஊர்ல பெரிய ஜம்பம் பேசுவாங்க, அடிக்கடி சொல்றது உண்டு, தம்பி கண்டிராதித்த சதுர்வேதி மங்கத்துல பார்ப்பனர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி போர்ஸ் வச்சிருந்தான், அதுக்கு வச்சிருக்க இடத்துக்கு பேரு பிடாகைன்னு பேரு. அதனாலதான் ராஜேந்திர சோழ மண்டலத்து பொய்கை நாடுன்னு பேரு இருக்கு. திருமலவாடி, திருவையாறு இந்த பகுதிக்கு பொய்கை நாடுன்னு பேரு. கண்டிராதித்த சதுர்வேதி மங்கலத்து பொய்கை நாட்டு, ராஜேந்திர சோழ மண்டலத்து பொய்கை நாட்டு சதுர்வேதி பிடாகை குலமாணிக்கம்னு ஒரு 4 கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் வடக்கு தெருவில் இருக்கு, வடக்கு சுற்றிச்சுவரில் இருக்கு, அது எழுதியிருப்பான். அதனால நண்பர்களே, நம்முடைய ஊர் பகுதி என்பது சோழர்கள் காலத்துல மிகச் சிறப்பாக, நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் கிட்டத்தட்ட திருமலபாடி பேர்ல ஒரு 20 பேர் அடியார்கள், குலமாணிக்கம் அடியார், இன்னும் மதுசூதன், இப்படி பல பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்தோம். நீங்க வைத்தியநாதபுரத்துக்கு மட்டுமே கீழப்பூர்ல இருந்து ஒருத்தன் 700 ஏக்கர் இந்த கோயில் எழுதி வச்சிருக்கான். மன்னார்குடி இது காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டுல இருக்கு. இப்படி இந்த சைவர்கள் நிறைய செய்தார்கள். ஒரு சென்ட் நிலம் கூட பாப்பான் கொடுத்தது இல்ல. கீழே மேல போல ஒரு முத்துராஜா ஒருத்தன் தான் 700 ஏக்கரையும் கொடுத்தான். அப்போ
இந்த பகுதியில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, பிற்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு இருந்ததா? அவன் அதிகாரியா இருந்தானா? அவனுக்கு வசதி இருந்துச்சா? 3 வேளை ஒழுங்கா சோறு தின்னானா? இதையெல்லாம் வரலாற்றில் நமக்கு எந்த ஆவணங்களும் இல்லை நண்பர்களே. இது நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதனால்தான் தந்தை பெரியார் கடுமையாக விமர்சித்தார் அந்த கோயில்களை பற்றி எல்லாம் வருகிற போது. அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம். விடுதலை பெற்ற பிறகு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு கிடைத்த பிறகு, நாம் இந்த போன்ற இடஒதுக்கீடு போன்ற வாய்ப்புகள் கிடைத்த பிறகு, நம்முடைய பிள்ளைகள் ஒருத்தர் 2 பேர் மேலே வருகிற வாய்ப்பு இருந்தது. உங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே, அன்றைக்கு சுயராஜ்ய கட்சி இருந்த போது எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க, அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். பேருக்கு கூட ஒரு ஆள் தரமாட்டான். எதற்காக தமிழ்நாடு போராடியது? பார்ப்பனியத்தை எதிர்த்து. மற்ற மாநிலங்கள்லையும் பாப்பா இருந்தானேங்க, ஏங்க அங்க எதிர்க்கலன்னா நண்பர்களே, வரலாற்றை கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். சூரத் காங்கிரஸ் நடக்குது, கல்கத்தா காங்கிரஸ் நடக்குது, அங்க இருக்கிற சர்மா, அங்க இருக்கிற வாஜ்பாய், அங்க இருக்கிற அத்வானி, எல்லா பார்ப்பனும் சத்தெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கான். நம்ம ஊர் ஐயரும் ஐயங்காரும் அந்த 1000 பேர்ல தனியா ஒரு மூலையில சமைச்சு அந்த புகைகளை உட்கார்ந்து அடுத்தவன் பார்க்காம சாப்பிட்டு இருக்கான். ரொம்ப நுட்பமானது. அவன் சாப்பிடுகிற போது நீங்களோ நானோ பார்த்து விட்டால் தீட்டு அவன் மோட்சத்துக்கு போக மாட்டான். அதனால அந்த புகையில மூடிக்கிட்டு சாப்பிடுறான். காந்தியே திட்டி எழுதுறாரு, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி பிராமின்ஸ் இவங்க இவ்வளவு படுமோசமா இருக்காங்க. அதனுடைய வீச்சு தான் நண்பர்களே திராவிட இயக்கம் இங்கே தோன்றியது. நீங்க ஒரு சமூகத்தை எல்லைக்கு மீறி நீங்கள் அடிப்பீர்களே, ஆனால் அந்த சமூகம் கிளர்ந்தெழுவது இயற்கை. நீங்க அப்படி வந்த இந்த சமூகத்துல தந்தை பெரியார் அவர்கள் செய்த அந்த சொன்ன வழியில தந்தை பெரியாருடைய நெஞ்சை குத்திய ஒரு முல்லை நான் நீக்கினேன்னு சொல்லி எல்லோரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு வேத பாடத்தை சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கும் குவாலிபிகேஷன் இருக்குது. நுட்பமாக கவனிக்கணும் நண்பர்களே. சர்ச்சில் ஒன்று செய்வான், நீ சாமியாரை படிக்கணும்னா பாசபி 3 வருஷம் படி, தியாலஜி 3 வருஷம் படி, ரீஜன்ஸ் 2 வருஷம், லத்தீன் 2 வருஷம் படி. அவனை 32 வயசுலையும் கையாச்சிருவான். அதுக்கு மேல அவனை பாஸ் பண்ணாதான் நீ வந்து ரோம் யூனிவர்சிட்டியில நீ தியாலஜில பிடிஹெச் எம்டிஹெச் படிச்சினாதான் உங்களுக்கு சாமியார் வேலைம்பா. இங்க எதுவுமே இல்ல. இங்க ஒரு பார்ப்பனர் ஒரு மகனார் பிறந்தால் போதுமானது. அவர் எந்த அலுவலகத்தினாலும் போலாம், எந்த வேலைக்குனாலும் போலாம். நீங்க ஒரு பிரிட்டிஷ்காரன் 1980 ஒரு சர்க்குலர், ஒரே குடும்பத்தில் 186 பேர் வேலையில இருக்காயா, நியாயமானு கேட்கிறான். நிலத்தை கொடுக்குறான். நண்பர்களே, இளைஞர்கள் ஜென்சி நண்பர்கள் இங்க நிறைய இருக்கீங்க. ஏன் சென்னையில சொல்லி பத்திரிகை நடத்தினாங்க 1870 தந்தை பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாலே. நீங்க நுணுக்கமாக கவனிக்கணும். நீங்க அந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்து தத்துவ விவேசினின்னு ஒரு பத்திரிகை சென்னை பல்கலைக்கழக அரசுக்கு போட்டிருக்காரு. அவர்கள் மிக கடுமையாக இவர்கள் இந்து மத ஆபாச போதினே அந்த நாயகர் ஒருத்தர், வன்னியர் ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்காரு ஆசிரியப்பாவில். எங்கள் நிலத்தை எல்லாம் பிடுங்கி கொடுக்கிறார்கள். மன்னவேடு கிராமங்கள்ல 500 கிராமத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிடுங்கிக்கிட்டான். நாங்க தெருவில் நிக்கிறோம். அப்பதான் நாங்க இனிமே சூத்திரர்கள் கிடையாதுப்பா, நாங்க எல்லாம் சத்திரியர்கள் சுப்ரீம் கோர்ட் வரலையும் கேஸ் போறோம். அப்புறம் லண்டன்ல பெரிய கவுன்சிலுக்கு போகுது, வேற வழி இல்லை இவனுக்கு. அப்படி சொன்னா தான் அந்த நிலத்தை கைப்பற்ற முடியும். இப்படி ஒரு நிலை நமக்கு இருந்தது நண்பர்களே. ஒரு ஜன்னல் வச்சு வீடு கழிக்க முடியாது. நீங்க நில 3 அடிக்கு மேல வைக்க முடியாது, குளிஞ்சுதான் போகணும். ஓடு போட்டுக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம பெரிய சம்பம் பேசலாம், நாங்க ஆண்ட சாதி, நாங்க பெரிய மறவர்கள், நாங்க எல்லாம் மாமன்னர்களா இருந்தோம் அப்படின்னு பேசலாம் நண்பர்களே. பிற்கால சோழர்கள் காலத்துல, பின்னால வந்த நாயக்கர்கள் காலத்துல பற்றிக்கு சில பேர் வரலாற்று திரிவுகளை பேசுவதே வாழ்க்கை குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா இந்த சீமான் போன்றவர்கள் பேசுகிற போது வாங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. சமூகம் அப்படி இருந்தது, எப்படி இருந்தது. நான் கல்வெட்டு அள்ளி போடுறோம், நீங்க கல்வெட்டு அள்ளி போடுங்க, சான்றுகள் பேசுவோம். ஆமா, இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற முதலமைச்சர் பதவி ஏற்றோடனே நேரா திடலுக்கு தான் வந்தார். வந்து ஆசிரியரை பார்த்துட்டு மந்திரிகளை கூட்டிட்டு வந்து திடல்ல. என்ன காரணம்? கொஞ்சம் நீங்கள் கற்றவர்களை அருகில் வைத்திருந்தால் எந்த மாதிரியான ஒரு வரலாறு தமிழ் மண்ணுக்கு இருக்கிறது, இந்த தமிழ் மண்ணில் எந்த மாதிரியான தன்மைகள் சென்றன என்பதையெல்லாம் நாம் உணர முடியும் நண்பர்களே. இதை விடாமல் நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதுதான் விடுதலை பத்திரிகை. அதை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதுதான் திராவிட இயக்கம், திராவிடர் கழகம், பெரியாரிய சிந்தனையாளர்கள். அதற்காக தான் இங்க இருந்து அம்மா நர்மதாலாம் வந்திருக்காங்க.
வந்து இதை வந்து நம்ம பேசணும், இந்த மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவருடைய வாழ்நாள செய்திருக்கக்கூடிய சமூக மாற்ற சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பார்க்கிறோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 34,258 நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். 17,908 நாட்கள் திமுகவுக்கு தலைவராக இருந்திருக்கார். 6,863 நாள் முதல்வராக இருந்திருக்கிறார். 20,441 நாள் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆமா, 20,411 நாள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவரு பூம்புகார்ல அவருடைய அறிவு நுட்பத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த எழுநிலை மாடம் கட்டுறாங்க. கட்டினதுன்னா காஞ்சிபுரத்துல இருந்து சிற்பக்கல்லூரி மாணவர்கள் அவங்க திறப்புலாவுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா, நாங்க இனிமே வேலை கிடைக்காது, மாணவர்கள் கஷ்டப்படுறோம், இவ்வளவு நாள சம்பளம் கிடைச்சிச்சு, எங்களுக்கு ஒரு வேலை வேணுங்கிறப்ப இவர் யோசிக்கிறாரு, சொல்றேங்கிறாரு. அங்க நுங்கம்பாக்கத்துல போயிட்டு ஒரு ஏரியை பார்த்துட்டு வள்ளுவர் ஆலயம்ங்கிறாரு. அன்னைக்கு 1972 அவர் பேசுகிறோம். அப்ப வள்ளுவர் கோட்டம்னு பேர் கூட அவர் வைக்கல. நாங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பியிருக்கிறோம். எதற்காக? ஒன்று, சுற்றுலா தலமாக பார்க்கிற போது வருமானம் பெருகும் அரசாங்கத்துக்கு. இரண்டாவது, தமிழர்களுடைய பெருமையும் கலையும் உலகத்துக்கு தெரியும், திருவள்ளுவருடைய பெருமை தெரியும், இன்றைய தமிழனுடைய கலைநுட்பம் தெரியும். மூணாவது, இந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எத்தனைய யோசிக்கிறாரு பாருங்க. அப்போ பூம்புகார்ல அந்த சிற்பக்கலையை கட்டிவிட்டு இவர் இங்க செய்த தன்மையை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட இவருடைய வாழ்நாள் இவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இந்த விளிம்புநிலை மக்களை மையப்படுத்தியதே இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் பொலிவுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்டேன் நண்பர்களே. அதுல அவர் வந்து மாற்று கருத்தை வச்சதில்லை. விவேகானந்தர் சில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெருசா வச்சுட்டான், அதை எடுக்க முடியாது, அதிகாரம் நமக்கு கிடையாது. ராணுவம் மையத்துல, வருமான வரி மையத்துல, எல்லாமே இன்னைக்கு ஜிஎஸ்டி மையத்துல, ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுங்கிறது. போய் கெஞ்சினா தருவான். அப்ப என்ன பாக்குறாரு, பக்கத்துல ஒரு பாறை இருக்கு, 133 அடிக்கு திருவள்ளுவருக்கு சிலைய வையா. அப்ப விவேகானந்தர் பாறை சின்னதாயிடும், திருவள்ளுவத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கோடு போட்டாங்க, பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடு. இந்த நுட்பம், அறிவு நுட்பம் தான் நம்ம நண்பர்களே நாம இன்னைக்கு வந்து என்ன பண்ண வேண்டி இருக்குது, கலைஞரை இங்க பேச வேண்டி இருக்கிறது நண்பர்களே. ஐஐடி, என்ஐடி, நீங்க வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இப்படி ஒரு ஊர்பட்ட நிறுவனங்கள் நான் சொன்னேன், எய்ம்ஸ் மாதிரி கோடிக்கணக்கில் ஒன்னே ஒரு யோசிக்கிறார் என்னடா செய்யலான்னு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்திய லாங்குவேஜஸ் ஒரு 6 இருக்குது, இந்திய மொழிகள் நிறுவனம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் இவர் ஒரு திட்டம் போடுறார், செம்மொழின்னு அறிவிச்சிட்டீங்க, எங்களுக்கு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம்னு வேணும், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒண்ணு வேணும்னு கேட்டு இன்னைக்கு நண்பர்களே நடுவண் அரசு ஒரு ஆண்டுக்கு 200 கோடியை ஒதுக்கி நீங்க தொல்காப்பியம் அன்னைக்கு 30 மொழியில மொழிபெயர்த்தாச்சு, திருக்குறள் 60 மொழியில மொழிபெயர்த்தாச்சு, ஹங்கேரி மொழியில, ஸ்வீடிஷ் மொழியில, ஜெர்மன் மொழியில. என்னைக்காவது நம்முடைய தொல்காப்பியரையும் நம்முடைய திருக்குறளையும் ஸ்வீடிஷ் மொழியிலையும் நீங்க வந்து ஹங்கேரி மொழியிலையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் நினைத்ததுண்டா? இங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருந்திருந்தால் நினைக்குமா? ஆனால் நண்பர்களே, கலைஞர் அவர்கள் அந்த செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனம் கொண்டு வந்த காரணத்தினாலே இன்றைக்கு உலகம் பூராவும் தமிழனுடைய பெருமை செல்லுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அதனாலே தான் நாம் இன்றைக்கு அரசியல் இயக்கங்களை தாண்டி சாதி மதங்களை கடந்து கலைஞர் தமிழர்களாலே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். ரொம்ப முக்கியமான கருத்து நண்பர்களே. ஏன் கலைஞர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்? உள்ளாட்சியிலே 33 விழுக்காடு, அரசு வேலை வாய்ப்பிலே 30 விழுக்காடு. அது மட்டுமா நண்பர்களே, நிறைய சொன்னாங்க. சமத்துவபுரம் பட்டியல் இனத்தை சார்ந்த அருந்ததியர், பறையர், பல்லர், வன்னியர், வெள்ளாளர், உடையார், யாருடைய எல்லாரும் ஒன்னா குடியிருங்க. அப்போ பழைய ஊர்கள் இருந்த மாதிரி இது குடியான தெரு, இது பறையர் தெரு, இது பல்லர் தெரு என்கிற நிலை கூடாது. சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் செய்த அந்த சிந்தனை இதோட அருமையா ஐயா சொன்னாங்க. சிவலிங்க ஐயா எல்காட், நீங்க அடையாளத்தை போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நிறுவனம். இன்னைக்கு உலகம் பூரா எல்லாமே செயலிகள் ஆப்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டு போறோமே. எல்காட் என்கிற அந்த நிறுவனத்தை தந்தாரே. அப்போ கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறதே நண்பர்களே, நாம் ரொம்ப வியத்தகு சிறப்பு நம்ம பார்க்கிறோம்.
அந்த காலத்திலே குடிசை மாற்று வாரியம், ரொம்ப சின்ன ஊர்களுக்கு பேருந்து கொள்ளையா மினி பஸ். இந்த குறும்பேருந்துங்கிற ஒரு கொள்கை முன்னால் இருந்தவர்களும் சிந்திக்கவில்லை, பின்னால் இருந்தவர்களும் அது மாதிரி புதிதாக தரவில்லை. கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. கொஞ்சம் காசு வச்சிருக்கியா, நமக்கு நாம திட்டத்துல பாதி காசை கட்டு, நான் விதியை போடுறேன், அண்ணா மறுமொழி திட்டம் ஒரு ஊருக்கு ஒதுக்கு என்றெல்லாம் புதிய நிலையிலே சிந்தித்து இந்த நடுத்தர மக்களுக்காகவும் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காகவும் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆக மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றெல்லாம் அந்த காலத்திலே நம் நாட்டில் இன்னைக்கு பஞ்சு டைலாக்னு சொல்றானே, அந்த மாதிரி எல்லாம் ஆசிரியர் சொல்லுகிறார். இவரை பற்றி சொல்லுகிற போது இவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப பகல் பூரா முதலமைச்சரா இருப்பார், சாயங்காலம் இலக்கிய கூட்டம், அது கலைத்துறை கூட்டம், நூல் வெளியீடு அல்லது பொதுக்கூட்டம் என்று தன்னுடைய வாழ்க்கையை சுறுசுறுப்பா அமைச்சிருக்காரு. நாங்க கலைஞரை சந்திக்க போகணும்னா பத்திரிகையாளர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை பையன் பரிசு அன்னைக்கு எப்படி வந்து தயார் பண்ணிக்கிட்டு போறானோ அது மாதிரி நாளிதழ், நாட்டு நடப்பு எல்லாம் விரல் நுனியில இருந்தா கலைஞர்கிட்ட போய் பேசலாம், இல்லைன்னா கலைஞர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது. என்ன அது கூட தெரியாம இருக்க பாரு. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிச்சு பரீட்சைக்கு போகிற மாணவனை போல ஊடகவியலாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களுமே முன்னறிவோடு செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவார் நண்பர்களே. அவர் 13 ஆண்டு ஆட்சியில் இல்லாத போதும் இலக்கியங்களை எழுதி தள்ளினார், ஆட்சியில் இருந்த போதும் செய்தார். ஆகையினால அவருடைய இந்த திட்டங்கள் என்பவை, அவர் தந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்பவை தனியாக கருத்தரங்குகளில் பேச வேண்டியவை என்கிற கருத்தை சொல்லி எனக்கு நம்முடைய மாவட்ட திராவிடர் கழகமும் மாநில கழகமும் இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக தலைமை கழக பேச்சாளர் பொறியாளர் மரியாதைக்குரிய தேவ நர்மதா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.